எஸ்ஐஆர் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணா பாஜக எதிர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பீகார்ல 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் நீக்கினது வந்து அது ஒரு போலியான கட்டமைப்புங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அண்மையிலே தலைமை தேர்தல் அலுவலரின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்றோம். எஸ்ஐஆர் கூடாது, அதை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது. உச்சநீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. திமுக, விசிக ஆகிய கட்சிகள் தொடுத்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. எனவே எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உச்சநீதிமன்ற வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம். அங்கே பாஜக தரப்பில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்ற கருத்தை சொன்னதாக தெரிகிறது. ஆனால் பீகாரில் நடந்த தில்லுமுல்லு அது பற்றி பேசுகிற போது அவ்வாறு நடக்கவில்லை என்று அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்.